கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். யோபு 12வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள், வெறித்தவர்களைப் போல அவர்களை தடுமாறி திரிய பண்ணுகிறார். கவனிப்போம். இந்த வசனம் இப்படியாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே நடவாமல் இருளில் நடக்கிறவர்கள் வெறித்தவர்களைப் போல இருக்கிறார்களாம். வெறித்தவர்கள் என்றால் யார்? மதுபானத்திற்கு அடிமைப்பட்டவர்கள். நாம் வாழ்கிற இந்த பட்டணத்தில் நாம் அநேகரை பார்க்கிறோம். தங்களுடைய மரியாதை இழந்து, பணத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து தவிக்கிற ஒரு சூழ்நிலை. இதுதான் இருளில் வாழ்கிற ஜனங்களுக்கு அடையாளம். நீங்க பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, தாங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ முடியாது. இப்போ வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து காண்பிக்கிற வழியிலே, ஆவியானவர் காண்பிக்கிற வழியிலே, ஆவியானவரின் வழி நடத்துதல் இல்லாமல் வாழ்கிறவர்கள் வெறித்தவர்களைப் போல, அதாவது மதுபானத்திற்கு அடிமையானவர்களைப் போல வாழ்கிறார்கள் என்று சொல்லி, அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது, அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது. இதுதான் இருளின் அதிகாரம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கு ஆவியானவரின் வழி நடத்துதல் வேண்டும். அநேக நேரங்களிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட ஆவியானவரின் வழி நடத்துதல் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், ஆவியானவர் இந்த காரியத்தை செய்ய சொல்லுகிறாரா, வேண்டாம் என்று சொல்லுகிறாரா என்று சொல்லி நாம் கேட்பது இல்லை. இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பதாக ஆவியானவரிடம் கேட்டுவிட்டு ஆவியானவர் அனுமதித்தால் மட்டுமே ஒரு காரியத்தை நாம் துவங்குவோமானால் நாம் வெறித்தவர்களைப் போல அல்ல, கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்தாலும் உம்மிடத்தில் கேட்டு ஜெபித்து நாங்கள் துவங்க எங்களுக்கு சொல்லித்தாரும். வெறித்தவர்களைப் போல அல்ல, உம்முடைய பிள்ளைகளாய் எல்லா காரியங்களிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.